உயர்நிலைப் பள்ளி மாணவரான சதீஷ் தாமதமாக வருவதற்கு பெயர் பெற்றவர். தினமும் காலையில் அவர் சிரமப்பட்டு விழித்துக் கொள்வார். அதனால் அவரது மதிப்பெண்கள் பாதிக்கப்பட்டன. அவரது ஆசிரியர்கள் கோபமடைந்தனர். தான் மாற வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் தூக்கத்தின் மயக்கம் மிகவும் வலுவாக இருந்தது. அவன் அலாரத்திற்கு பிறகும் திரும்பத் தூங்குவான். ஒரு நாள் கோபமடைந்த ஆங்கில ஆசிரியை திருமதி விஜி அவரது போராட்டத்தை கவனித்தார். கணித பாடத்தின் போது அவன் ஓரமாக தூங்கினான். சதீஷ், அவள் அன்பாகச் சொன்னாள், உன் பிரச்சனைகளை நான் கவனித்தேன். சதீஷ், சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கு வேற ஒரு யோசனை யோசிச்சு பாரு, இது உன் படிப்பை பாதிக்கிறது. அவள் ஒரு எளிய திட்டத்தை பரிந்துரைத்தாள். இரவுக்கு முன் துணிகளை அடுக்கி வைப்பது, புத்தகங்களை அடுக்கி வைப்பது கூட காலையில் விலைமதிப்பற்ற நேரத்தை மிச்சப்படுத்தும் என்று அவள் விளக்கினாள். அவனது தூக்க சுழற்சியை ஒழுங்குபடுத்த ஒரு நிலையான படுக்கை நேர வழக்கத்தையும் அவள் பரிந்துரைத்தாள். அவள் அவனுக்கு ஒரு அட்டவணையை உருவாக்க உதவ முன்வந்தாள். அவளுடைய அமைதியான மற்றும் ஆதரவான அணுகுமுறையால் கவரப்பட்ட சதீஷ் அதை முயற்சித்து பார்க்க முடிவு செய்தான். அன்று இரவு அவன் திருமதி விஜயின் ஆலோசனையை உன்னிப்பாக பின்பற்றினான். அவன் தனது துணிகளை மடித்து வைத்துவிட்டு புத்தகங்களை கூட மேசையில் அழகாக வைத்தான். முதல் முறையாக அவன் வழக்கத்தை விட 1 மணி நேரம் முன்னதாகவே தனது அலாரத்தை அமைத்தான். அவன் தூங்குவதற்கு முன் அமைதியான ஒரு வழக்கத்தை பின்பற்றினான். தனக்கு பிடித்த புத்தகத்தின் ஒரு அத்தியாயத்தை படித்துவிட்டு தூங்கிவிட்டான். மறுநாள் காலையில் அவன் சீக்கிரமாக எழுந்தான். அன்று அவன் ஆச்சரியப்படும் விதமாக மகிழ்ச்சியாக இருந்தான். அவனுக்கு அதிகாலையில் வரும் பேருந்தை பிடிக்கவும் காலை உணவை சாப்பிடவும் நேரம் கிடைத்தது. மணி அடிப்பதற்கு முன்பே அவன் பள்ளிக்கு வந்துவிட்டான். இதுவரை அனுபவித்திராத ஒரு சாதனை உணர்வை உணர்ந்தான். மீதமுள்ள நாள் வியக்கத்தக்க வகையில் சீராக இருந்தது. அவன் வகுப்பில் மிகவும் விழிப்புடன் இருந்தான். சுறுசுறுப்பாக பங்கேற்றான். மேலும் தனது வீட்டு பாடத்தை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடிந்தது. இந்த புதிய வழக்கம் அவனது வழக்கமாகிவிட்டது. அவன் அதைத் தொடர்ந்து பின்பற்றினான். விரைவில் அதிகாலையில் எழுந்திருப்பது ஒரு போராட்டமாக இல்லாமல் ஒரு பழக்கமாக மாறியது. அவன் தனது மதிப்பெண்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கவனித்தான். அவனது ஆசிரியர்கள் மற்றும் வகுப்பு தோழர்களுடனான அவனது உறவுகள் மிகவும் நேர்மறையானதாக மாறியது. மிக முக்கியமாக சதீஷ் மாற்றம் வெறும் நேரமின்மை பற்றியது மட்டுமல்ல. அது அவனது நேரத்தை கட்டுப்படுத்துவது, சுய ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வது பற்றியது. சீக்கிரம் எழுந்திருப்பது என்பது பள்ளிக்கு சரியான நேரத்தில் செல்வது மட்டுமல்ல, அது ஒரு அதிகாலையில் தனது வாழ்க்கையை பொறுப்பேற்பது பற்றியது என்பதை அவர் கண்டுபிடித்தார். திருமதி விஜி பரிந்துரைத்த சிறிய மாற்றங்கள் அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தின.